வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற இந்திய கர்லிங் சம்மேளனம் சார்பில் 4வது தேசிய அளவிலான கர்லிங் போட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மர்கில் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. புதுச்சேரியை சேர்ந்த 10 கர்லிங் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற போட்டியில் 6 வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் புதுச்சேரி கர்லிங் சங்க நிறுவன செயலர் மாஸ்டர் வினோத் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நேரில் சந்தித்து தாங்கள் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் நோனாங்குப்பம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட சம்போடை குளம் வாய்க்காலை ரூபாய் 4,80,000 திட்ட மதிப்பீட்டில் 1,488 மனித வேலை நாட்களை கொண்டு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட தண்ணி தொட்டி வாய்க்காலை ரூபாய் 3,24,000 திட்ட மதிப்பீட்டில் 999 மனித வேலை நாட்களை கொண்டு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ஆகியவற்றை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர்கள் சங்கர், கனகராஜ் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது கிராஸ் விரிவாக்கம் பகுதியில் புதிய சாலை அமைப்பதற்காக நமது சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் நமது சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்கள், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காமராஜ் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 37.22 லட்சத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களின் உரிமையாளர்கள் பயனடைவார்கள். இப்பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உமாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிபாளையம் பகுதி சப்தகிரி டைமண்ட் சிட்டியில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பில் புதிய டிரான்ஸ்பார்மரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு மின்மாற்றி இயக்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் ஜேம்ஸ், இளநிலை பொறியாளர் முத்துக்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் அதிகாரி, பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தின் புதிய நிர்வாக அதிகாரி பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் விநாயகர் கோவில், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம், மாஞ்சாலை ஸ்ரீ காளி கோவில், ஸ்ரீ ஒண்டி ஐனரப்பன் ஆலயம், தூரடி ஐனரப்பன் ஆலயம், காக்கையன்தோப்பு ஸ்ரீ பிரம்ம ரிஷி ஆலயம் உள்ளிட்ட 7 ஆலயங்களுக்கான நிர்வாக அதிகாரியாக அரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அமுலு என்ற கமல ஜோதியை புதுச்சேரி இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதன் பதவியேற்பு நிகழ்ச்சி காலை ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் கீதநாதன், மாநில கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக மாநில அவைத்தலைவர் செல்வராஜ், அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பாஜக நிர்வாகி வசந்த்ராஜ், அதிமுக நகர செயலாளர் ஜெயக்குமார், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் ருத்ரகுமார், அசோக்ராஜ், ராதாகிருஷ்ணன், பாலு, குருமூர்த்தி, சந்திரமோகன், முருகராஜ், சாந்தகுமார், காமராஜ் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய தலைவர்கள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய நிர்வாக அதிகாரிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்த வடமட்டம் பகுதியில் உள்ள NB சர்வதேச பள்ளியில் 6வது ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைவர் டாக்டர் முஜிபுர் ரஹ்மான் தலைமை தாங்கினர். பள்ளியின் இயக்குநர் தலைவர் டாக்டர் முகமது அலி,
பள்ளியின் முதல்வர் லிஜி சேகரன் ஆகியோர் ஆண்டறிக்கை வாசித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற விமானி செந்தில்குமார் கலந்து கொண்டு பேசும்பொழுது, மாணவர்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதேபோல் கலை பங்களிப்பு முக்கியம். பள்ளி பருவத்தில் ஆண்டு விழாக்களில் இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் அதிகம் கலந்து கொண்டு தனித்திறமையை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம் நாட்டின் முக்கிய துறைகளில் ஒன்றான விமானத்துறைகளில் மாணவர்களாகிய நீங்கள் அதிகம் நாட்டம் கொண்டு அதில் அர்ப்பணிப்பு உணர்வோடு பங்களிக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து 2024-2025 கல்வியாண்டில் பல்வேறு கல்வி சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை கோப்புகளையும் வழங்கினர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த மசோதா சட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. இது வக்ஃப் திருத்த சட்ட மசோதா அல்ல, வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்கும் சட்டமாக தெரிகின்றது. நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது. அந்த கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் கொடுக்கப்பட்ட திருத்தங்களை கூட்டுக்குழுவின் தலைமை ஏற்கவில்லை. நம்பிக்கை இழந்து நடந்ததாக கூறப்படுகின்றது. இது முழுமையாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்றும் முன்னாள் சட்டங்கள் சிறந்ததாக இருந்தது. தற்பொழுது மத்திய அரசு அறிவித்த திருத்த சட்டமானது வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்கும் திட்டமாகவே உள்ளது. எஸ்டிபிஎன் கட்சியின் சார்பில் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறப் போவதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்நிலையில் வருகின்ற 26ஆம் தேதி காரைக்காலில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும். இந்த பொதுக்கூட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஓம் ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமையன்று முகூர்த்த கால் அமைத்தல் நிகழ்ச்சியும், சனிக்கிழமையன்று யாகசாலை முதற்காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம் யாகசாலை பூஜைகளுக்கான கும்ப அலங்காரம், சக்தி ஒடுக்கம் யாகசாலை பிரவேசம், முதல் கால வேள்வி தொடக்கம், கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ திருக்காமேஸ்வரர், ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் நவகோல் மூர்த்திகளுக்கு செந்தமிழ் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிராம கௌரவ தலைவருமான கார்த்திகேயன் தலைமையில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலசங்க அகில இந்திய தலைவர் கண்ணன் ஈஸ்வரன் அடிகளார், வாம தேவசிக குமாரசுவாமி தேசிகம் பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் தணிகைவேல், வீரவேல், வீரப்பன் மற்றும் விழா குழுவினர்கள் மற்றும் கோபாலன் கடைப்பேட் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட குரும்பாப்பட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி இணைந்து தை திருநாள் கொண்டாட்டம் 2025க்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தின. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ராஜாராமும் ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரனும் முன்னிலை வகித்தனர். சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்கிட செயலர் சரவணன் ரோட்டரி கிளப் நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார். மேலும் ரோட்டரி கிளப் லெகசி தலைவர் கருணாநிதி, செயலர் பழனி, பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் நடைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி லெகசி சார்பில் ஏராளமான பரிசு பொருட்களை வழங்கினர். மேலும் அனைத்து போட்டிகளிலும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். இவற்றிற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் நிறைவாக சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றி கூறினார். புதுவை நாய்கள் வளர்ப்போர் சங்கம் சார்பில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சியை ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் செழியன் துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, ஆலங்கு, கொம்பை, ஜெர்மன் ஷெஃபர்ட், லாப்ரடார், ரெட்ரீவர், சைபீரியன் ஹஸ்கி, கோல்டன் ரெட்ரீவா உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாய்கள் என பல்வேறு வகைகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நாய்கள் இடம்பெற்றிருந்தன. நாய்களுக்கிடையே பல்வரிசை, நடைப்பயிற்சி, ஓட்டம், உடல் சைகை மொழி, கீழ்ப்படிதல், நாய்களின் புத்திசாலித்தனம் மற்றும் கட்டுப்பாட்டு திறன் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு பரிசுகள் அளிக்கும் விழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறந்த நாய்களுக்கு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். இந்த கண்காட்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.